ஆதி பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஆதி வாசுவா மாறினதை பாரதி இந்த தடவை உணர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதி தமிழை கூப்பிட்றாங்க. தமிழை கூப்பிட்டோன்னே வர விடாமல் கையை பிடிச்சி துறை இழுக்கிறாங்க. அங்கெல்லாம் போகக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் மறுபடியும் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் ஏன் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, அவங்களும் கூப்பிட்றாங்க ஆனால் வரமாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி தமிழ் பண்ண மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கேசவன் சொல்கிறாங்க, அம்மா நம்ம இங்கே இருக்கவே வேணாமா, நம்ம பேசாமல் கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஆதியும் அதை தான் சொல்கிறாங்க, ஏம்மா இங்கே இருக்கணும்னு, எனக்கு என்னமோ தெரில, என் மனசு இங்கே இருக்கணும்னு சொல்லுது, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னா சரி வேறு வழி இல்லாமல் இருக்காங்க. அந்த பக்கம் தமிழ் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல லதா, நீ தமிழ் ஏன் இப்படி இருக்கானுங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னோடனே மல்லிகைப்பூ வச்சு எடுத்து கொடுக்கலான்னு பார்க்குறப்ப பாரதி கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. வாசு போன வருஷம் எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தான், இந்த வருஷம் மல்லிகைப்பூ இப்படி நான் துரைக்காக வைக்கிற மாதிரி என்னை ஆக்கிட்டானுங்களே அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பா அம்மா கூட வரல, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலங்கிற விஷயத்தை துளி கூட கவலைப்பட மாட்டேங்கிறாங்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அதை பற்றி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நீயும் இப்படி நோகடிக்கிறிய இல்லாதா அப்படின்னு சொன்னோன்னே நான் எங்கே நோகடிக்கிறேன், எனக்கு நடங்கிறத ஆதங்கம் தாங்க முடியல, அதான் நான் கிளம்பி போகலான்னொன்னே எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ தான், நீ கிளம்பி போயிட்டேன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், தயவு செஞ்சு கூட இரு அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு மல்லிகைப்பூ எடுத்து வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தனம் வராங்க. தனம் வந்தோடனே பேச ஆரம்பிங்க, இன்னுமா ரெடி ஆகலை, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வர சொல்லுங்கள், நலங்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா இப்போ பார்த்தே இவளே எங்கேயே என்ன அதட்டுறா, இந்த குடும்பத்துக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப எனக்கு கடுப்பாக வருது, சரி வா ஃபங்க்ஷனில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னா ஒவ்வொருத்தரும் நலங்கு வைக்க சொல்கிறப்ப சாரதாம்மா வைக்க சொல்கிறாங்க. பார்த்தோன்னா பாரதியும் கண் கலங்கி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ஃபங்க்ஷனை வச்சு விட்றாங்க. சந்தனம் எல்லாம் கன்னத்தில் தடவி வச்சு விட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வச்சு முடிச்சதுக்கப்புறம் யாராக வைக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா டக்குன்னு ஆதி வாசுவா மாதிரி காலரெல்லாம் ஷர்ட்டெல்லாம் தூக்கி விட்டுட்டு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் நம்ம துரைக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணதுனால டக்குன்னு தள்ளி போயிட்டாப்புல. மணிலேருந்து மொத்த பேரும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. ஆதி சந்தனம் வச்சு விட்றாங்க. வச்சு விட்டதுக்கப்புறமேட்டுக்கு பாரதியோட கண்ணீர் கையில் பட்டோன்னா ஒரு ஃபீலிங்காக ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று போட்டு விட்றாங்க. அது முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு டக்குன்னு இவர் வராப்பில் துறை வந்தோன்னா எந்த தைரியத்தில் இவெல்லாம் நாங்கள் வைக்கிறாங்க, வீட்டில் யாருமே கேட்க மாட்டாங்களா, நான் போய் கேட்குறேன் அப்படின்றப்ப மணி தடுத்து நிறுத்திடுறாப்புல, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத, இப்போ அப்புறம் கல்யாணம் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, பேசாமல் இரு அப்படின்னு சொன்னால் அமைதியாகிடுறாங்க. அதுக்கடுத்தது ஆதி கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்ப சாரதாம்மா கூட போகிறப்ப தடுத்து நிப்பாட்டிடுறாப்புல, ரத்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு சாப்பிடாம போனால் சரியாக வராது, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட வைக்கிறதுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போனப்போ தமிழ் எதுவுமே பேச முடியாமல் லெவலுக்கு அந்த பக்கம் இருக்கப்போ டக்குன்னு ஓடி வந்துடுறாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு தமிழ் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேன், என் மேலே கோவமாக சாரதாம்மா கேட்டான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு டக்குன்னு துரை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. சரி எதுவுமே பேச முடியாமல் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்ப தனம் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களே கிளம்பி போகிறாங்கன்னு நலங்கு வைக்க சொல்கிறாப்புல, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னே தெரியல. அப்படிங்கிறப்ப ஆதிவுக்கு சாப்பாடு வைக்க முடியாமல் பாரதி கண் கலங்கி அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி டக்குன்னு நவுந்து திரும்பி பார்க்குறாங்க. காலரில் ஷர்ட்டை தூக்கிட்டு வாசுவா மாதிரி சாப்பாடு புது தினசாக சாப்பாடு 2 உருண்டை வாசு பிடிச்சி வைக்கிற மாதிரியே வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறவங்க. கேசவன் ஏன்டா எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, நீ என்ன இஷ்டத்துக்கு சாப்பாடெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னப்ப இதை பார்த்தோன்னே ஆதி வழக்கமாக இப்படிலாம் செய்ய மாட்டாப்லையே, அப்போ பார்த்தா வாசு தானே சாப்பாடு எனக்காகவும் தமிழுக்காகவும் ஒரு உருண்டை எடுத்து வைப்பாப்புல, என்னமோ சரியில்லையே அப்படின்னு பார்க்குறப்ப வாசுவை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுறாங்க நம்ம பாரதி. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கையாளம்பிட்டு கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரத்தனத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்போ ஒரு குழந்தைங்க வர்றப்ப குங்குமம் குங்குமம் பட்டோன்னே ஷர்ட்டை தட்டி விட்டுட்டு போய் கையெலம்பலான்ட்டு போகிறாங்க. கையெலம்பலான்ட்டு போகிறப்போ டக்குன்னு மறுபடியும் வாசுவா மாறிடுறாப்புல ஆதி, என்ன தாய் கிழவி அப்படின்ட்டு ஷர்ட்டை தூக்கி விட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கணும், இதுவே உன் பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்வியா, உன் பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை நீ செய்கிறியே, நீயும் உங்கள் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது நல்லதுக்கு இல்லை, அவங்க அப்பா அம்மா கூட உள்ளே விடாத லெவலுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நானும் இதெல்லாம் பார்த்து கண்டுக்காமல் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் பாரதிக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தட்டி கேட்பேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க
அப்படின்னு மிரட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே என்ன தம்பி பேசுகிறீங்க அப்படின்னு. ஏன் நான் இவ்வளோ நேரம் பேசுனது உனக்கு புரியலையா? ஊரான் பொண்ணுன்னா உனக்கு வந்து இளக்காரமாக போயிடுச்சு. போய் இந்த ரவுடி துரைக்கு வந்து கல்யாணம் பண்ணல. அதுவும் அண்ணன் பொண்டாட்டி அம்மாவுக்கு சமம். நீ வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கல்ல, அவள் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசாட்சியை பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாறிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கப்ப ஆதி வந்து கிளம்பலான்ட்டு வெளில வராங்க. வெளில வர்றப்போ வந்து பைக்கை பார்க்குறாங்க. என்ன தம்பி பார்க்குறீங்க? பையனோட வாசுவோட பைக் இது. அவன் இல்லைங்கிறதுக்காக வச்சுக்க முடியுமா? அதை வந்து அதான் சர்வீஸ் பண்ணி எல்லாம் நல்லபடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி இப்படி பார்க்குறாப்புல பார்த்தோன்னா வந்து வாசுவாகவே மாறி அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.